சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் தனியரசு என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு திமுக கூட்டணியில் இருக்கிறார். இந்த நிலையில அவர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய முடிவில் இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தனியரசை பொறுத்த வரைக்கும் 2011, 2016 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். 2011 பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியிலையும் 2016 ஆண்டு காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு எம்எல்ஏவாக பணியாற்றியிருந்தார். இவர் இப்போது திமுக கூட்டணியில இருக்கிறார். திமுக கூட்டணியில தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தனியரசினுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனா திமுக தரப்புல இப்ப வரைக்கும் அவருக்கு போட்டியிடக்கூடிய தொகுதியை உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட அண்ணா அறிவாலயத்துக்கு தனியரசு வந்திருந்தார். திமுகவின் தொகுதி பங்கீடு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் கொங்கு இளைஞர் பேரவைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற தகவல் வரக்கூடிய நிலையில அவர் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறக்கூடிய முடிவுல தனியரசு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் கொங்கு இளைஞர் பேரவை நிர்வாகிகளோடு தனியரசு ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு திமுக கூட்டணியில தொடரலாமா அல்லது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறலாமா என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.